இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிமைனிங் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த மெயில்ல மொத்த விஷயத்தை சென்ட் பண்ணிருங்க. ஓகே சார். அண்ட் கமெண்ட் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க ப்ளீஸ். ஓகே சார். தேங்க் யூ. சரிங்க சார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை ஏமாத்திட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? ஒரு வேலையை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன அடிமையா இந்த ஆபீஸ்ல நடத்தலான்னு பாக்குறீங்களா? யாரு? நானா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. எனக்குன்னு சுதந்திரம் இருக்கு. எனக்கு பிரச்சனைனா நான் லீவ் எடுப்பேன், ஆபீஸ்க்கு வராம இருப்பேன். அதெல்லாம் கொஸ்டின் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏய், என்ன அஞ்சலி என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன பார்த்தா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற ஆள் மாதிரி தெரியுதா என்ன? அஞ்சலி, என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லனா எனக்கு சத்தியமா புரியாது. நிறுத்துங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 24 மணி நேரமும் நான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும். அதுக்கு தானே இந்த ஆபீஸ்ல என்ன வேலைக்கு சேர்த்தீங்க. சரி, வரேன், தினமும் வரேன். ஆனா நீங்க ஐயோ இவ ஆபீஸ்க்கே வரக்கூடாது, என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாதுன்னு நீங்க புலம்புற மாதிரி நான் பண்றேன். என்ன எதுன்னு முழுசா சொல்லாம கொள்ளாம போயிட்டா. மாப்ள எப்படி? ஏன் என்ன எதுக்கு இப்படி சத்தம் போட்டு போற? ஒரே ஒரு மெயில் தான் மாப்ள. நீங்க போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி நடந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க கை நீட்டி பணம் வாங்கியிருக்கீங்க, டைமுக்கு ஆபீஸ்க்கு வரணும்னு ஒரே ஒரு மெயில் போட்டேன். இனிமே கரெக்டா 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துருவோம் மாப்ள. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? நான் தான் மெயில் போட்டேன். ஏய், முறைக்காத. இங்க ஒருத்தர் புதுசா சாரோட பிஏன்னு வேலைக்கு சேர்ந்தார்ல, அவர் பேர் என்ன? ரகு. அவர் தான் என்ன மிரட்டி மெயில் போட சொன்னாரு. சாரிப்பா.